வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாபி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் கூடவே சூடான சில்லி சிக்கன். அப்புறம் பிரியாணினாவே முட்டை இல்லாம சாப்பிட முடியாதுங்க. அதனால கூடவே ஒரு முட்டையும் ஒண்ணு வச்சிருக்கோம். தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 3 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு கப், தனியா தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, மிளகாய் தூள், எல்லாத்தையும் நம்ம தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தயிரில் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச தயிர் பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். இந்த தண்ணியில பிரியாணி இலை, சோம்பு, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், ரோஸ் இதழ்கள், கிராம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம சாதம் வச்சு தனியா எடுத்தோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இன்னொரு பாத்திரத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இதை அடுத்த சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டு மேல வச்சு மூடி வச்சிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இதை டிஃபரெண்டா செஞ்சு வச்சிருக்காங்க. பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு என்னன்னு தெரியல. வாசனையும் அருமையா இருக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. டைமர் ஆன் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரேவதி ரெடிங்களா? ரெடியா இருக்கேன். 3 2 1 ஸ்டார்ட். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க பிரியாணி. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். செம்மையா இருக்கு. சான்ஸ் இல்ல, கொஞ்சம் காரம் அதிகம் நினைக்கிறேன். எப்பவும் காரமா சாப்பிட்டு பழகியாச்சுங்க. அதனால காரம் கம்மியா இருந்தா உள்ள இறங்காதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட்ல பயமா வருது. ஆஹா, பிரியாணி செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்.
சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மேடம் அப்படியே கொஞ்சம் வச்சிருக்காங்க. பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்தது. லைட்டா கொஞ்சம் காரம். ஆமாங்க. புதுசா ட்ரை பண்ண ரொம்பவே பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருந்தது. சில்லி காம்பினேஷன்லாம் அவ்வளோ ஒரு சூப்பர். பட் வந்து கொஞ்சம் மட்டும் நான் மீதி வச்சுட்டு சாப்பிட முடியல. அதுக்குள்ள ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ரொம்ப ஸ்பீடு பீட் பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றோம். பஞ்சாபி சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சில்லி சிக்கன் ப்ளஸ் ஒரு எக்கு. டேஸ்ட் சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. என்ன கொஞ்சம் காரம் அவ்வளோதான். புதுசு புதுசாக செய்கிறாங்க பிரியாணி, டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க. ஓகே, நாம் சாப்பிடாம ரெடியாக தான் இருக்கோம். ஆமாங்க, புதுசா ட்ரை பண்ண நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பஞ்சாபி பிரியாணி எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஒரு ரிவ்யூ கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. சூப்பரா இருந்ததுங்க பஞ்சாபி பிரியாணி. சாப்பிட்ட மயக்கத்துலதான் உங்களுக்கு தூக்கம் வருதுங்கிறாரு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, அப்படிதானே? ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க.